சில வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா சில கணவர் பேசவே மாட்டார் மனைவிட்ட. சாப்பிடுவார், போவார், வருவார், என்ன அப்படின்ட்டு போயிடுவார். அது என்ன இரும்பா அது? அதுக்கு ஒரு ரோபோவை வாங்கியாந்து வச்சுட்டு அந்த அதே 12 மணிக்கு குக்கரில் சோத்தை ஆக்கி வச்சுட்டு அதே வச்சுட்டு உட்காந்துருக்குமே. அது ஒரு உயிர் உள்ள ஜீவன் அது. அப்போ அதுக்கிட்ட ஒரு சின்ன உரையாடல் இருக்கணும், இல்லைன்னா அதோட புரிதலாச்சும் ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். அது இல்லைன்னா எப்படி இருக்கும்? அது தேவைப்படும், அது வேணும். அப்படி இல்லைன்னா அதை கையாளுற விதம் வேற மாதிரி இருக்கணும். இப்போ நான் கிராமங்களில் இருக்கும்போது தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற, இப்போ தியானம் பண்ணதுக்கப்புறம் நிறைய விசேஷமான கதாபாத்திரங்களை சந்திப்பேன். அவங்களுக்கு புரியாது, ஆனால் அவங்கள கையாளுற விதம் வேற மாதிரி கையாளுது. அவங்க வேகமாக வருவாங்க, என்னென்னமோ சொல்ல வருவாங்க, கருத்துக்கள்லாம் சொல்ல வருவாங்க. நம்மக்கிட்ட வரும்போது என்னன்னா அவங்க சுவாசம் ஒருநிலைப்பட்டுரும், அந்த பதட்டம் அப்படியே குறைஞ்சிரும். அவங்க என்ன தெரியுங்களா வருவாங்க, வேகமாக ஒரு 10 கொஸ்டின் எழுதிட்டு வருவாங்க. ஏப்பா, நாங்கள்லாம் அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் சாமிகளை கும்பிட்டு கோயிலுக்கெல்லாம் போய் தியானம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணோம். ஆனால் வீட்டை விட்டுட்டு அங்கங்கே போய் இந்த மாதிரிலாம் பண்ணலை. நீங்கள் ஒரு 70 வயசு வரைக்கும் வீட்டிலே இருந்திருக்கணுமே, ஏன் நீங்கள் வெளியில் கொஞ்சம் போனீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக உட்கார்ந்தவர் இந்த பதட்டத்தில் அந்த சுவாசம் அப்படியே ஒன்றனால இந்த தியானம் எல்லாத்தையும் ஒரு மாதிரி பண்ணுமோ, எனக்கும் ஒரு மாதிரி ஒரு செயல் நல்லா இருக்க, அங்கே உட்கார்றதோட இங்கே உட்காந்தா நல்லா இருக்க, இந்த தியானத்தை பற்றியே கொஞ்சம் சொல்லுங்க. அவர் கேட்க வந்த விஷயம் வேற, இந்த தியானத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ இதை என்னன்னா அவங்கள சரி செய்யறதுக்கான விஷயம் நாம எதுவும் செய்ய வேண்டாம், அந்த தியானமே செய்யும். அதுக்காக தான் இந்த உரையாடலே. இந்த எத்தனையோ அறிஞர்களும் எத்தனை ஞானிகள் புத்தகத்தை நீங்கள் படிக்காமையா இருக்க போறீங்க, பார்க்காமையா இருக்க போறீங்க. ஆனால் அதை தாண்டி எதுக்காகன்னா உங்கள்கிட்ட பேசுறத தாண்டி உள்ளுக்குள்ள இந்த மூக்குக்குள்ள இருக்கிற துவாரத்துக்குள்ள ஒரு மாற்றம். அதுக்கு காரணம் ஒருத்தருடைய தியானம் அந்த வேலையை பண்ணும். அதுதான் முக்கியம். இப்போ இதுக்குள்ள வேற எந்த மேஜிக்கும் கிடையாது. நான் பேசுறது நீங்க கேட்கறது இதெல்லாம் தாண்டி அங்க ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நிகழ்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கப்படும். இதுதான் இந்த தியானத்தோட மையம். அதுதான் தண்டாயுதபாணி சிலையும். அங்கே ஒன்றும் நீ பெரிய காவடி எடுத்தாலும் பால் கூட எடுத்தாலும் அங்கே ஒன்றும் இல்லை. உனக்குள்ள இருக்கிற ஒரு செயலை, அந்த உள் செயலை அந்த சிலையும் அந்த இடமும் ஒரு செயல் செய்யும். அதான் விஷயம். இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க போகும்போது அங்கே என்ன பண்ணிடுறோம்னா மனமே இல்லாமல் ஒரு நிலையாக எதுவுமே இல்லாமல் பிளெயினாக ஆயிடுறோம். பழனி மாதிரி இடத்துல போய் நிற்கும் போது என்ன ஆயிடுறோம்னா பிளெயின்டாக ஆயிடுறோம். ஒன்றுமே இல்லை, அப்படியே காலி பாத்திரமா உடல்னு ஒன்று இருக்கானே தெரியாத மாதிரி ஆயிடுறோம். அப்போ சாதாரண இயல்பு மனிதனுக்கு எப்படி இருக்கும்னா அவனுடைய பிரச்சனையை கொண்டாந்து சொல்லிகிட்டே இருக்கிறான்ல, அவனுக்குள்ள பிரச்சனை தீர்தலையே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏதோ ஒன்று பண்ணிடுவான்டா அந்த முருகன், நம்ம வாழ்க்கையை மாற்றிடுவான்டா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அடுத்தடுத்தது அவன் என்ன பண்ணுறான், காவடி எடுக்கிறான், எல்லாம் செய்கிறான்னா ஏதோ ஒரு நிகழ்வுகள் அவன் வாழ்க்கையில் நிகழ்ந்துருக்கு. இதுதான் விஷயம். அப்போ அந்த சிலை எதை சொல்லு வருதுன்னா இந்த காலகட்டத்தில் டைமிங் சரியில்லாத காலகட்டத்திலையோ இல்லை ஏதாவது நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த இடத்துக்குள்ளே வரும்போது அவன் ஒரு அமைதி நிலையை பெறுவான், ஒரு பதட்டத்திலேருந்து விடுபடுவான். அப்போ அதிலிருந்து அவனுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறது தான் அதோட செயல். பல ஞானிகள் உரையாடாமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா அவருடைய தியானம் உரையாட வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் ஏற்படாது, அங்கே ஒன்றும் தேவையும் படாது. அதனால தான் பல ஞானிகள் என்னன்னா அவனோட உயர்ந்த தியானத்தில் சித்தம் கலங்கி போய் அவனுக்கு யாருன்னு தெரியாமல் உட்காந்துருப்பான். அவன் வேற மொழியில் பேசிக்கிட்டு உட்காந்துருப்பான். அது நமக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் அவனை பார்த்தா நமக்கு ஒரு உள்நிலையாக ஒரு மாற்றம் ஏற்படும். இது இப்படி தான் இருக்குது. அதனால கிராமங்களில் பொதுவாக நகரங்களில் நாம் வீடுகளுக்குள்ள அந்த உணர்வுகளை ஏற்படுத்தினா மட்டும்தான் ஒரு பெரிய மாற்றமாகவும் அடுத்த இடத்துக்கு நம்ம நகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இதில் வெற்றி தோல்விங்கிறது யாருக்கும் வரும், வராமல் தான் போயிடணும். ஆனால் தோல்வி அடைந்தால் கூட அந்த வாழ்க்கை உன்னதமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தோல்வி அடைஞ்சு அந்த வாழ்க்கையும் தோல்வி அடைஞ்சிடாது. தொழில் தான் தோல்வி, வாழ்க்கை எங்கே தோல்வி? ஒரு மனைவி இருக்கிறா, 2 குழந்தை இருக்கு, அது எப்படி தோல்வி ஆகும்? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொழில தோல்வியை வாழ்க்கையை தோல்வியாக எடுத்துடுறாங்க. அது எப்படி தோல்வி ஆகும்? இப்போ +2 ஃபெயில் ஆயிடுற, அது என்ன வாழ்க்கையோ தோல்வி? அது ஒரு தொழில் மாதிரி வச்சுக்க, அதுதான் தோல்வி. அதை பாஸ் பண்ணலாம் கொஞ்ச நாள் கழிச்சு, அது பாஸ் பண்ணலைனாலும் நீ தோக்க மாட்ட.
உன்னுடைய விஷயத்திலேருந்து தான் தோத்துருக்க. நீ மொத்தமாக உன்னையே நீ தோக்கடிக்கலையே. ஆனால் எங்கே இந்த மனிதன் வந்து என்னன்னா, அந்த சமூகமாக அப்படி தான் பார்க்குது, அவனும் அப்படி தான் பார்த்துக்கிறான். அது இல்லை. அப்போ ஒரு ஏழை ஒன்றுமே இல்லாமல் சராசரியாக நிம்மதியாக வாழ்ந்துட முடியும். ஆனால் அந்த சூட்சமாக அவங்களுக்கு தெரியல. வாழ்கிறாங்க, ஆனால் நிம்மதி இல்லை. எல்லாரும் தான் வாழ்கிறோம். பதட்டம், பயம், பிரச்சனை, புலம்பல், கண்ணீர், வேதனை. எவங்கிட்டே போய் நின்று கேட்கறது, சம்மந்தமே இல்லாதவன்ட்ட 1 மணி நேரம் தான் குடும்பத்தை பற்றி ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது, பஞ்சாயத்து பண்ணவன் வந்தவன் குடும்பத்தையும் கெடுத்து விட்டுட்டு ஓடிடுறது. இதெல்லாம் வந்து எதற்குங்கிறேன். இந்த விஷயம்லாம் காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அந்த வாழ்க்கையை அவன் அழகாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்கிறது தான் பிரச்சனையே. இதுதான் இங்கே புரியாது. பணத்தினால ஒரு வாழ்க்கையை சக்ஸஸ் பண்ணிட முடியுங்கிறது அது இல்லைங்க. பணங்கிறது ஒரு கதாபாத்திரம் வந்து அது வந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சிருமான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது எப்படி அது வச்சிரும் சொல்லுங்க நீங்கள்? அது எந்த சுரூபத்தில் வச்சிரும்? அவங்க சிரிக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே நான் பார்த்த அளவில். அப்போ பணம் வச்சுருக்க எல்லா பேருக்கும் வேற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அது உங்களுக்கும் தெரியும் கொஞ்சம். ஏன்னா அது இல்லை. பணங்கிறது அத்தியாவசியமாக ஒரு பொருளை வாங்கிறதுக்கோ ஒரு பொருளை படைக்கிறதுக்கோ அது தேவை. ஆனால் அதனால சந்தோஷம் கிடைச்சிடும் அப்படிங்கிறது எனக்குள்ளேருந்து நான் தேடுதுனதில்லை. அது நான் பார்க்கல. அது மாதிரி ஒரு சூழலை நான் கவனிக்கலை. அதனால் அது நீங்கள் கொஞ்சம் அவசியம் பார்த்துக்கணும். நிறைய பேரோட வாழ்க்கையில் என்னன்னா, பணம் இல்லை அதனால எங்கள் குடும்பமே வந்து செயலிழந்து போய் இருக்குங்கிறாங்க. இது சரியான பதில் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஒருத்தருக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக குடும்பம் அழிஞ்சிருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ப முடியாத தகவலாக. இது எப்படி இது சரியா இருக்கும்னு எனக்கு தெரியலை. இது வந்து இதுக்குள்ள அவங்க எல்லாம் முடங்கி போயிடுறாங்க. அதை வந்து அது சரி செஞ்சு அதுக்கான அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்ந்து போகணுங்கிறத பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஏழை பணக்காரனாக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பணக்காரன் ஏழையாக வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்குள்ள அந்த வாழ்க்கையோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டானா அவன் வாழ்க்கை சொர்க்கம்தான். அதுதான் ஒரு விஷயம். அது ஒரு ஞானி எதுக்கு அலட்டிக்காம இருக்கிறான்னா அது உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டதுனால அலட்டிக்காம இருக்கிறான். அதுதான் அவன்கிட்ட இருக்கிற மிக நுட்பமான விஷயம். எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ அவனுக்குள்ள என்னன்னா இதனால ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். பிரியாணியை பார்த்தோன்னே பிடிக்குது. 2 மணி நேரம் கழிச்சு அந்த பிரியாணி என்ன தன்மையில் இருக்குங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால அதை பெருசாக அதை விரும்பலை. அவனுக்கு நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க, அவன் பின்னாடியும் பார்க்குறான். ஒரு ஞானிக்கும் மனிதனுக்கு என்ன விஷயம்னா முன்னாடி மட்டும் பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணிடுறான். வாழ்க்கையோட பொண்ணை பார்க்குறான், சூப்பராக இருக்குது. அம்மாவை பார்க்குறான், நல்லா இருக்குது. வீடு நல்லா இருக்குது, பேக்ரவுண்டு நல்லா இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. கல்யாணத்துக்கு கிரகங்கள் எல்லாம் இருக்கா, நல்லா இருக்குது, ஓகேன்னுறான். ஆனால் ஒரு ஞானி என்ன பண்ணுறான்னா 10 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்குன்னு அதையும் சேர்த்து பின்னாடியும் சேர்த்து பார்க்குறான். அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க ஓப்பனிங்ல முன்னாடியே பார்த்துட்டு படுத்துடுறாங்க. முன்னாடியிலே முடிவு பண்ணிடுறாங்க எல்லாம் பக்காவா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. அதான் பார்ப்பது கேட்பதில் ஜெயிக்க முடியாதுங்க, உணர்ந்தாதான் ஜெயிக்க முடியுங்க. இங்க எல்லாம் தமிழ்நாடு, இந்தியா, உலகம் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பார்க்குறாங்க, கேட்குறாங்க, படுத்துடுறாங்க. ஞானி பார்க்கல கேட்கலங்க, உணர்றாங்க. அதனாலதாங்க சிவபெருமான் வந்து பக்கத்துல எவனை வச்சிருக்கான்னா ஒரு நாகத்தை வச்சிருக்கான். அவன் யாருன்னா பார்க்க மாட்டான், கேட்க மாட்டான், உணர்வான். உணர்ற ஆள் தாண்டா நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒருத்தனை வச்சிருக்கிறான். அவன் தான் நாகம். யாரையாவது ஒரு மனிதனை பக்கத்துல வச்சிருக்கல, தலையில சுத்தி யாரை வச்சிருக்கான்? பாம்பை ஏன் வச்சிருக்கிறான்? மனிதனுக்கு அறிவை கொடுத்தேன், ஆனா அறிவா இருக்க மாட்டான். ஆனா நீ தான் தெளிவான ஆளா இருக்க, நீ ஆளா இருக்கிற, நீ ஆள்றான்னு சொல்லிட்டான். நான் சொல்லல, இந்த உலகத்தோட தந்தைன்னு சொல்லக்கூடிய சிவபெருமான். அப்ப அந்த உணரும் தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்தா மட்டும்தான் வேற மாதிரி இருக்க முடியும். யார் வேணாலும் பார்க்கலாம். அந்த இடம் பார்த்துன்னா சூப்பரா இருக்கு இந்த இடம் அப்படின்னு பார்த்துருவோம். அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோம், இந்த இடத்த பத்தி இவர் பார்க்குறாரு என்னன்னு பக்கத்தில் ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருப்பான், அதை கேட்போம். அடுத்தது வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது அப்படி இல்லை. இந்த இடத்துல வீடு கட்டினா வாழ முடியுமா அப்படிங்கிறதுக்கு உணர்ந்தாதான் பண்ண முடியும். அந்த உணர்தல் தான் அந்த இடத்தோட தன்மையை காட்டி கொடுக்கும். அதுதான் விஷயம். இப்ப நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமா உங்க கதாபாத்திரம் என்னன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? அதுதான் விஷயம்.
அப்போ உணராமே வேகமாகவே ஒரு வேலை நடக்குது. அவ்வளோதான் விஷயம். அப்போ எதையும் ஒரு பர்ஃபெக்டாக செஞ்சிட முடியாது. எல்லா வீட்டுக்குள்ளேயும் வாஸ்து இருக்குது, எல்லா வீட்டுக்குள்ளேயும் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே முக்கியமாக தேவை என்னென்னா ஒருத்தர் தூங்கணும். அதுக்கு தேவையான விஷயம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. ஏன்னா கட்டினவரும் சரி, பிளான் போட்டு கொடுத்தவருக்கும் சரி, அந்த இடத்தோடைய பொசிஷன் என்னன்னு தெரியாது. அங்கே வெங்கடாச்சலபதி படத்தை வச்சா ஒன்றும் பிச்சுக்கிட்டு தூக்கம்லாம் வந்துடாது. அது ஒரு விஷயம் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவான் ஒரு ஞானின்னா, அந்த இடத்துல உட்காந்து இங்கன கோயில் கட்டலான்னா உட்காருவான். இங்கே கோயில் கட்டுறது முக்கியம் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் வந்தானா பாதிக்கு அடையாமல் இருப்பானா, பாதிப்பு அடையாமல் இருப்பானான்னு உட்காந்து பார்ப்பான். ஒன்று. ரெண்டாவது என்னமா பார்ப்பான், இது எத்தனை ஆண்டுகள் தாக்கு பிடிக்குன்னு பார்ப்பான். இது ரெண்டு செயலையும் பார்ப்பான். 1000 ஆண்டுகள் தாக்கு பிடிக்குன்னா ஓகே. இப்போ எவன் வர்றவனும் பாதிப்பு அடையக்கூடாது. ஆல்ரெடி மனிதன் என்பவன் பாதிப்பு அடைந்தவன் ஒரு கோயிலை நோக்கி வந்துட்டு கோயிலையும் பாதிப்பு அடைந்தானா அது எதுக்குது? அப்போ அவன் ஞானி அதை ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ணுவான், ஒரு மனிதனை தடுத்து ஆட்கொண்டு அவனை ஒரு கல்லை நட்டு வச்சு ஒரு கோயிலை கட்டுறாமா. இப்படிதான் நம்ம ஊரில் நிறையா ராஜா கோயில் கட்டினான். இப்போ அந்த இடத்துக்குள்ளே போகும்போது மனிதன் பதட்டம் அடைய மாட்டான். அவன் வாழ்க்கைக்குள்ள முன்னேறி போகிறதுக்கு அந்த இடம் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், அவனுக்கு உதவியாக இருக்கும். நம்ம பேசுனா கேட்க மாட்டான், சொல் பேச்சு கேட்க மாட்டான். இந்த உலகத்திலே சொல் பேச்சு கேட்காததுல முக்கியமான நம்பர் 1 எக்ஸ்பர்ட்டில் யார் இருக்கான்னா ஒரு மனிதன் தான் இருப்பான். யார் பேச்ச இல்லை, முதல்ல யார் பேச்சை கேட்க மாட்டான்னா ஞானிகள் பேச்சை கேட்கவே மாட்டான். சாக போகிற அந்த புணங்கள் பேச்சை தான் கேட்பான். விசேஷமாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அதனால தான் 65 வருஷமாக நீங்கள் துல்லியமாக அப்படியே பர்ஃபெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி போய் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. புரியுதுங்களா? ஞானி பேச்சா திருவள்ளுவர், பாரதியார், எவனோ ஞானியெல்லாம் வந்தால அவன் பின்னாடியெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்க. போகிற மாதிரி போவீங்க, பச்சை கீத்தை கட்டிக்குவீங்க, பட்டையை போட்டுக்குவீங்க, போகிற மாதிரி போவீங்க. ஆனால் அவனுடைய இதுலெல்லாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் தப்பிச்சு போய் அங்கே இருப்பாங்களே வந்து முழுசாலாம் போய் அவங்க போய் அந்த பணியில் போய் இருக்க மாட்டாங்க. அதுதான் அங்கே இருக்கிற பெரிய விஷயம். ஞானிங்கிறவன் சாமியார் இல்லைங்க, இந்த பூமியும் அவனும் ஒன்றாயிட்டாங்க, அவ்வளோதான். முதல்ல நம்ம சாமியார்னு பார்க்குறதே முதல்ல நிறுத்தணும். சுவாசத்தை அவன் பெரிய எக்ஸ்பர்ட்டாக கண்டுபிடிச்சான். உள் சுவாசம்னா என்ன, 2 கலைனா என்ன, உள்ளே இருக்கிற நரம்புகள் மண்டலங்கள் எப்படி வேலை செய்யுது, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியும், ஒரு மனிதன் தன்னை எப்படி தற்காத்து கொள்ள முடியும், 5 செயல்கள்லாம் எப்படி பாதுகாக்க முடியும், அப்போ நமக்குள்ளே இருக்கின்ற செயல் எல்லாத்தையும் எப்படி பண்ண முடியுங்கிறத தகுத்துட்டான். இப்போ விழி இருக்குது, விழி பார்க்கறதுக்கு நரம்பு, கேட்கறதுக்கு செவிக்கு நரம்பு, இப்போ இதயம் பயங்கரமாக இயங்குது சொல் செய்யுது, அது நரம்பு. இப்போ இங்கே எல்லா செயலும் ஆசையாக சாப்பிட்றது நீங்கள் எல்லாம் அனைத்தும் நரம்பு சம்பந்தமாகவே இருக்கு. அந்த நரம்பை இயக்கிறது எப்படிங்கிறத தியானத்தில் கண்டுபிடிச்சோம். இதுதான் விசேஷமான விஷயம். அப்போ நரம்பை கண்டுபிடிச்ச என்ன பண்ணா, தூக்கத்தை நிறுத்தினான். 10 மணி நேரம் 12 மணி நேரம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தவன் தியானத்துக்கு பண்ணி அந்த தூக்கமே இல்லாத நிலைமைக்கு, தூக்கம் இல்லைன்னாலும் அந்த கண்ணு பாதிப்பு அடையாத அளவுக்கு அவன் கொண்டு வந்துட்டான். அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணான், பசியை 3 வேளை 4 வேளை 5 வேளை எதெல்லாம் பார்க்குறான்னா சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அதை சாப்பாட்டு முறையை கரெக்ட் பண்ணி கொண்டாட்டான். அப்புறம் பார்க்குற இடமெல்லாம் எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினச்ச அந்த ஆசையையும் அதுக்கும் ஒரு நரம்பு தான் காரணம். அதையும் என்ன பண்ணிட்டான், ஆசை இல்லாத தன்மைக்கு கொண்டு வந்துட்டான். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அதனாலதான் ஆயிரக்கணக்கான நரம்பு மண்டலங்களை உட்படுத்தப்பட்டு தான் ஒரு உடல். அப்ப அந்த உடலாகப்பட்டதை ஒரு மனிதன் அந்த சுவாசம் வழியாக மிக தன்மையாக வைத்துக்கிட்டானா அவனும் சரி, அவனை சார்ந்தவர்களும் சரி, ஒரு அழகான மரத்தடிகளுக்குள்ள அமர்ந்து ஒரு நல்ல வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஒரு புத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு மரத்தடியிலன்னா அந்த மாதிரி அவன் வாழ்க்கைக்குள்ள ஒரு நல்ல செயலான். அவனும் அதை செஞ்சுக்க மாட்டான். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் அது வாய்ப்பு கிடைக்கும். அவன் இந்த ஷூவை மாட்டிக்கிட்டு காலையில கிளம்பிடுறான், அந்த பார்க்குக்கும் அந்த ஹைவே ரோட்ல நடக்கிறதுக்கும் கிளம்பிடுறான். உடல் ஃபிட்னஸா இருக்கணும். இதெல்லாம் உடம்புலாம் ஃபிட்னஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது. புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும், ஜிம்முனால ஒரு உடல் ஃபிட்னஸ் எல்லாம் ஆகாது. நரம்பு எப்படி சொன்ன பேச்சு கேட்கும்? உடலுடைய பசியோ இல்லை கொழுப்போ இல்லை எதையோ ஒன்று நீங்கள் கரைச்சோ ஒரு உடம்ப வச்சுக்கலாம். ஆனால் நரம்பு தன்மைங்கிறது என்னன்னா, உனக்கு எல்லா உணர்வுகளும் வேலை செஞ்சிச்சுன்னா உடல் எப்படி ஃபிட்டாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்க.
இப்போ அந்த உணவையே ஆசை இல்லாமல், அந்த உணவையே பற்று இல்லாமல், அந்த நரம்பு தன்மையில் ஒரு தியானத்தில் ஒருத்தர் மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு தேவைன்னா உணவு எடுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டான். 10 மணி நேரம் தியானம் பண்ணுவான், 12 மணி நேரம் தியானம் பண்ணுவான். கொஞ்சோண்டு சாப்பிடணும்னு தோணுனா அந்த உடலை தக்க வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் உணவு எடுத்துக்குவான். அப்போ அந்த உடலை எப்படி அவசா வச்சுக்கிறான்னா, இந்த நரம்பை சரி செஞ்சாதான் சரி செய்ய முடியும், உடலை பாதுகாக்க முடியும். வெறும் உடலை வந்து வேற வடிவத்தில் பாதுகாக்கிறதெல்லாம் சரியா இருக்காது. அது வார்த்தைக்காக வேணா, அது கடந்து போறதுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு வேணா சரியா இருக்கு. ஆனா ஒரு நல்ல நுட்பமா ஒரு உடலை எடுத்துட்டு வரணும்னா, அப்ப நம்ம கரெக்டா அதுக்கான ஒரு வேலையை பண்ணணும், அதை பார்க்கணும். அப்ப அது ஏனதானு பார்த்துட முடியாது. இப்ப நான் பேசிட்டேன், ஒரு 45 வயசு 50 வயசு வரைக்கும் நீங்க இருப்பீங்க. இப்போ 45 வயசுல ஒரு லிஸ்ட் எடுத்துடலாம்னு வச்சுங்க, 50 வயசுல யாரா இருக்காங்கன்னு எடுத்துடலாம். இப்போ நம்ம பேசிட்டோம், சரி அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம், இன்ன வரைக்கும் நாங்கள் இப்படி வாழ்ந்துட்டோம், இப்போ அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வேற மாதிரி போகணும்னு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ 50 வயசு வரைக்கும் நீங்கள் வாழ்ந்ததில் உங்கள் உடல் ஏறத்தாழ 45-55% செட்பேக்கில் இருக்கும், 50% தான் நல்ல தன்மையில் இருக்கும். ஆனால் நீங்கள் நம்பிக்கை அடிப்படையில் என் உடம்பு நல்லதாக இருக்குன்ட்டு ஓடுறீங்க. இப்போ அந்த செட்பேக்காக இருக்கிறத சரி செய்யறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு தியானம் பண்ணால் நீங்கள் வந்து 50% சரியாகுங்கிறதெல்லாம் அது சரியான விஷயம் கிடையாது. அதை முதல்ல சரியாக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்போ உடல் வந்து பலவீனமாக இருக்கிற உடலை அதை பலமாக ஆக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குமோ அதை தான் ரெடி ஆகணும் ஒரு மனிதன். அதை விட்டுட்டு தியானம் பண்ணோன்னா அப்படியே அந்த உடல் 55 வயசுல இருக்கிற உடல் அப்படியே 19 வயசுக்கு மாறிடுமா என்ன? இந்த மாதிரி நிறைய பேர் ஆர்வத்தில் கிளம்பி என் உடலில் கால் இப்படி இருக்கு, கை இப்படி இருக்கு, ஆனால் இறைவனை நினைக்கிறேன், இன்ன வரைக்கும் நான் படுபாய் இப்படி வாழ்ந்துட்டேன், உங்கள் தியானத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் உடல் ஒத்துழைக்க மாட்டுது, உடல் சூடாகுது, கால் இழுக்குது, கை இழுக்குது, காது பாடுதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? உடல் என்பது தியானத்துக்கான வயசு 13, 14. இப்போதான் அந்த முதுகு தண்டு வடம், ஃபைனல் வடம் சொன்னதை கேட்கும். அப்போதான் முதுகு நிமிந்து அப்படி உட்காந்தா ஒன்றும் கிடையாது. முதுகு தண்டுவடம் கீழே இருந்து மேலே மூளை, கீழே இருக்கிற இடுப்பு, இதுதான் உடல். இதை உட்பட்டு தான் எல்லா நரம்பும். இப்போ இந்த முதுகு தண்டுவடம் சரியாக சொன்ன பேச்சை கேட்டால் ஒருத்தன் சக்சஸ். அவன் உடலை எவனாலையும் எதுவும் செய்ய முடியாது. அவ்வளோதான் விஷயம். இதுக்கு கரெக்டான வயசுனா 14. 14 வயசுல எவன் வருவான் தியானத்துக்கு? வருவானா? அப்போ எப்போ வருவான்? 47 வயசுல, 50 வயசுல, 37 வயசுல, 27 வயசுல. அந்த மாதிரி காலம் கடந்து, இல்லைன்னா சோகமாகி வண்டியிலேருந்து கீழே விழுந்து, காதலில் நொந்து, தொழிலில் தோத்து, அதுக்கப்புறம் கடவுளை தேடி மாம்பழத்தை தேடி விடியாறாங்க. ஃப்ரெஷ்ஷாக எவனுமே வாழ்க்கையில் தியானத்துக்கு வர்றதே இல்லைங்க. ஒருத்தன் தோத்துட்டு வர்றான், இல்லை நொந்துட்டு வர்றான், இல்லை நோய்வாய்ப்பட்டு வர்றான், இல்லை ஏதோ வாழ்க்கையிலே மொத்தமாக எல்லாருமே புறக்கணிச்சுட்டான், கடவுள் மட்டும்தான் இருக்காண்டான்னு வர்றான். இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை சொல்லுங்களேன், நான் வந்து ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் இருக்குங்க, ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று குறையுதுங்க, வரேன்னா ரொம்ப கம்மி. நான் அந்த மாதிரி ஆளை நான் பார்க்கறதே இல்லை. புரியுதுங்களா? தியானம் என்பதே ஒரு அழகியல்னு சொல்லுவாங்க, ஆனால் வரும்போதே விரக்தியில தான் வர்றாங்க. ஒரு மயில் வந்து ஆடினா எப்படி இருக்கும், அதான் தியானம். புரியுதுங்களா? மயிலே வந்து இறகலா இல்லாமல் வந்தால் எப்படி இருக்கும்? என்ன பண்ண முடியும்? இப்போ நான் என்ன சொல்லணும்னா, அந்த இறகு இல்லாத மயில்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்கணும். நாங்கள் கற்றுக் கொடுக்கலன்னா ஆல்ரெடி 92 தியானம் ரெடியாக பின்னாடி இருக்குது, அங்கே போய் தாண்டி குதிச்சிருவாங்க. ஆல்ரெடி அவங்க குதிச்சு 2-3 மயில் இறக அவங்க ஆசிரமத்தில் போட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க. அப்போ இதுவும் நிகழும். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள ஒரு நல்வழிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை நீங்கள் உங்களுக்குள்ளேருந்து நீங்கள் ரெடி பண்ணாதான். நீங்கள் எந்த சாதனையும் பண்ண வேண்டாம், தயவு செய்து சாதனையே பண்ண வேண்டாம். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா அதான் சாதனை. நீங்கள் வேற எவனுக்கு தயவு செய்து உங்கள் காலில் விழுந்து கும்பிட்றேன் உதவிடாதீங்க. உங்கள் உதவி எது தெரியுமா வேணும்? நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் உடலை ஒழுங்காக பாருங்க, உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக பாருங்க. பக்கத்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்காதீங்க, உங்கள் வீட்டுக்கே பெயிண்ட் அடிங்க, அதை ஒழுங்காக அடிங்க. நீங்கள் உங்கள் உடலையும் உங்களையும் சரியாக பார்த்துட்டீங்கன்னா அதனால 5 பேர் பயனடைவான். நீங்கள் உங்களை பார்க்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. உங்கள் உடலை பாருங்க, நைட்டில் உணவை கம்மி பண்ணுங்க, ஒரு 3:15 3:30 எந்திரிங்க, ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு தியானத்துக்கோ இல்லை சும்மா உட்கார்றதுக்கோ இல்லை அந்த ஒரு கோயில்களுக்கோ பக்கத்தில் இருக்க ஜீவ சமாதிகளுக்கோ போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை ஆக்கிட்டு 1 மாதமோ 2 மாதமோ கழித்து இந்த அதிகாலையில் எந்திரிக்கிறதுல உடல் கொஞ்சம் மாற தொடங்கும், உடலில் கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும்.
அப்போ அந்த உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் இரவுகளில் கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்கும் போது, பகலில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தூங்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே என்ன ஆகும்னா சிந்தனை மேம்படும். நீங்கள் யோசிச்சு இருக்கீங்களா புழுக்கமான வாழ்க்கை, அந்த புழுக்கத்துலேருந்து நீங்கள் விடை பெறுவீங்க. இப்போ நாங்கள் இருக்கிறோம், எத்தனையோ அறைகளில் போகிறோம், டிவிகள் இருக்குது. எந்த அறைகளில் போய் டிவியை பார்க்குறோம்? டிவின்னு ஒன்று இருக்காங்கிறதே மறந்துட்டோம். அப்போ உங்களுக்குள்ள அந்த புழுக்கம் மாறிடுச்சுன்னா நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டை தேட மாட்டீங்க. நீங்கள் தேடுறது உங்களை சார்ந்து தேட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை சார்ந்து நல்ல நூல்களை எடுத்து படிக்கிறது, உங்களை சார்ந்து நல்வழிப்படுத்திக்கிறது, உங்களை பலப்படுத்திக்கிறது என்னென்ன வேலையோ அதை எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சு. இப்போ நிறைய பேருக்கு நேரமே பத்தலைங்கிறாங்க. என்ன வேலை பார்க்குறாங்கன்னு நீங்களே உங்கள் இதயத்தை வச்சுட்டு பார்த்துக்கோங்க. என்ன வேலை பார்க்குறாங்கன்னே நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நிறைய குடும்பங்களில் யாருக்கும் பற்றாக்குறையெல்லாம் கிடையாது. மாதம் 15,000 20,000 சம்பாதிக்கிறாங்க, காசே இல்லைங்கிறாங்க. காரணம் என்னன்னா சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, செலவு பண்ணிடுறோம். இவ்வளோதான் விஷயம். அப்போ இது ஒரு மாறி அவங்க உடலுக்குள்ள ஒரு மாற்றம் இருந்தால் தான் லைஃப் வேற மாதிரி மாறும். அப்போ நீங்கள் எல்லாம் கொஞ்சம் உடல் மாறினா, இப்போ மருத்துவமனையெல்லாம் அவர் டாக்டர் சந்தோஷமாக இருப்பார், நீங்கள் அவருக்கு நிறைய வேலையை கொடுத்துட்றீங்க. நீங்கள் உங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்து உங்களுடைய விஷயம்னா, அப்போ உங்கள் கணவரோ உங்கள் குழந்தையோ ஒரு நாள் உங்களை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இதுதான் அதோடைய செயல் வடிவம். இப்போ நம்ம நிற்கிறது இந்த மாதிரி நொந்து போயிட்டங்க, கொஞ்சம் விட்டுருந்தோம்னா, அவங்க போக்கில் விட்டுருந்தோம்னா உயிரோடு இருக்கும்போதே சுருக்காட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சது என்னன்னா அந்த மௌனத்தால் தப்பிச்சோம். இதுதான் விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டார்னா அவர் இறந்த அன்னைக்கு தான் இறந்த விடா இருக்காது. அவர் என்னைக்கு நோய்பட்டாரோ அன்னைக்கே இறந்த விடா மாற்றிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. இங்கே ஒரு டீம் ஒரு கூட்டமாக வந்துடுவாங்க, வந்து புலம்பி தள்ளி ஒப்பாரி வச்சு அவனை எப்படியா இருந்தாலும் சாவடிக்காமல் நம்ம போகக்கூடாது. அந்த நோய் 25% வேலை செய்யணும், நம்ம பேசியே கொண்டுறணும் அவனை 30%. இப்படி ஆயிடுச்சேன்னு அவனை போட்டு அவனை பேசி அவன் காதில் விழுகிற மாதிரி கேட்டு அவனை இன்னும் என்னென்ன கஷ்டப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்திடணும். அப்படிதான் விஷயம். அதனால தான் நம்மளதில் என்ன ஒன்றா ஒரு வெற்றி வந்தால் எங்கெங்க தெரியாதவன்லாம் நமக்கு வாழ்த்து சொல்கிறான். ஒரு தோல்வி வந்தால் எங்கே தெரியாதவன்லாம் நம்ம மேலே கல்லை தூக்கி தெரிஞ்சு போயிடறான். இதுக்கு காரணம் இதுதான். இப்போ இது எப்படி மக்கள்கிட்ட கிடைக்க வைக்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு நேர்மையாக இதை எப்படியாவது மக்கள்கிட்ட நேரடியாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்னு நம்ம விரும்புகிறோம். அதுதான் எல்லா ஊருக்குள்ளேயும் காசு பணம் இந்த மாதிரி வணிகமாக எதுவும் இல்லாமல் அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ செயலாக செய்ய முடியுமோ அது செய்யறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் அந்த உரைகள், அதுதான் அந்த செயல். யாருக்காவது புரியலை தெரியலைன்னா கேளுங்க.